ஹலோ எவ்ரிபடி. இப்போ இந்த இடம் நீங்கள் பார்த்துருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு பரிச்சயமான ஒரு ஏரியா தான், அதுதான் வள்ளியூர். இந்த வள்ளியூர் பேஸ் பண்ணி உள்ள இடத்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தோட்டத்தில் உள்ள கிணத்துலேருந்து நீர் எப்படி வருதுங்கிறத தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்க ஒரு குறிப்பிட்ட தென்னைக்கு அப்படியே பம்பு செட்டு மூலயமா, மோட்ரு மூலயமா, கால்வாய் மூலயமா தான் நீர் பாய்ச்சிருக்காங்க. மீதி எல்லா தோட்டத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம், பைப்பு மூலயமா சொட்டு நீர் பாசனங்கள் முறையில் அவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க தென்னைகளுக்கெல்லாம். இது இப்போ நீங்கள் பார்த்துருக்குது. இதில் நம்ம பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ சர்வீஸு. இப்போ நீங்கள் பார்த்துருக்குது இபி தான், இபி லைன், மோட்டர் லைன் தான், ஃப்ரீ சர்வீஸ் லைனை தான் இப்போ பார்த்துருக்கீங்க. அப்படியே வந்தீங்கன்னா இது ஃப்ரீ சர்வீஸுக்குள்ள போல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா 11.5 ஏக்கர். இந்த 11.5 ஏக்கருக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிணறு, ஃப்ரீ சர்வீஸு, போரு, ஒரு 650 தென்னையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வயதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 18 வயது, 20 வயது, அதே மாதிரி ஒரு 5 வயசு, அதே மாதிரி ஒரு 4 வயசு, இப்படி உள்ள தென்னைகளில் தான் எல்லாமே வச்சுருக்காங்க. 11.5 ஏக்கரும் பார்த்திங்கன்னா அவங்க 650 தென்னை, மீதி ஒரு 4 ஏக்கர் எம்டி இடம் தான். அந்த எம்டி இடத்துல இவங்க மற்றபடி பார்த்திங்கன்னா விவசாய சாகுபடி, விவசாயம்தான், வாழை, மேற்கொண்டு மிளகாய், வெண்டை, கத்தரி, இதே மாதிரி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிணத்துல நீர் வசதின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இப்போ இவங்ககிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா கிணறு 80 அடி ஆழம். இந்த 80 அடி ஆழத்தில் பார்த்திங்கன்னா நீரோட்டம் இந்த ஒரு 11.5 ஏக்கருக்கு போதுமானதாகவும் இருக்குது. எக்ஸ்ட்ரா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு போர் அமைச்சிருக்காங்க. போர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 650 அடியிலேருந்து 700 அடி வரை ஒரு போர் அமைச்சு அந்த தண்ணியை ரிட்டன் இந்த கிணத்துல சப்ளை பண்ணி போடுற மாதிரி, அதாவது நீர் சேமித்து திரும்ப இவங்க பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசன முறையில் எல்லா தென்னைக்கும் நீர் பாய்ச்சி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 எல்லா மரங்களுமே பார்த்திங்கன்னா இப்போ ஈல்டு கொடுக்கக்கூடிய தருவாயில் வந்துட்டு, அதாவது பாலைகள் எல்லாமே போட்டிருக்கு. முந்தின மரங்கள் எல்லாமே காய்ப்புலாம் காய்ச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு சில மரங்கள் பச்சை, சிவப்பு, நாட்டு மரங்கள் எல்லாமே கலப்பில் பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா எல்லா மரமுமே இன்னும் ஒரு 2 வருஷத்தில் நல்ல உரம் விட்டு நல்ல லேண்டை நல்ல ஒரு பக்குவ முறையில் கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துக்கு அடுத்த ஒரு 1.5 வருஷத்துலேயே நல்ல ஒரு ஈல்டு எடுக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிடலாம். சுற்றி நீங்கள் பாருங்கள், நான் எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதாவது நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா குறைஞ்ச ரேட்டில் லேண்டு தேடிட்டு இருக்கீங்க. குறைஞ்ச ரேட்டில் லேண்டு இப்போ உள்ள சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா குறைஞ்ச ரேட்டு நம்ம நாகுநேரிக்கு போக வேண்டியது வரும். நாகுநேரியில் கூட உங்களுக்கு என்ன ரேட்டு இருக்குதுன்னு தெரியும், எம்டி லேண்டு என்ன ரேட்டு இருக்குதுன்னு தெரியும், தென்னந்தோப்பு என்ன ரேட்டில் இருக்குதுன்னு தெரியும். இப்போமெல்லாம் பார்த்திங்கன்னா நாகுநேரியிலேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 to 25 லட்ச ரூபா ஏக்கருக்குன்ட்டு வந்திருக்கு. ஒரு சிலவங்க 18 லட்சம் அந்த ரேஞ்சில் சொல்லுதாங்க. அதே மாதிரி வள்ளியூரில் இந்த வேலை நிலவரம்னு பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 25 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா இந்த பட்ஜெட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ரேட்டுக்கு டாப்பில் போயிட்டு இருக்குது. நமக்கு ஒரு சில இடங்கள் தான் பார்த்திங்கன்னா கையை விட்டு எண்ணக்கூடிய அளவில் உள்ள லட்சத்தில் உள்ள தோப்புகள் ஏக்கருக்கு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு தாரோடு முகப்புலன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குறைஞ்சது 25 லட்சம் 30 லட்ச ரூபா ரேட்டில் இருக்குது. நமக்கு மண் சாயிலில் உள்ள தென்னைகளே பார்த்திங்கன்னா 20 லட்ச ரூபா ரேஞ்சில் ரேட்டு போயிட்டு. அதனால் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஈல்டு இந்த மரத்தில் எப்படி ஈல்டு கொடுக்கோ அதே தருவாயில் உள்ள தென்னைகள் தான் இவங்க விவசாயம் வச்சுருக்காங்க. இப்போ தென்னைகள் பயிர் பண்ணிட்டு வராங்க.
என்ன ஒரு பற்றாக்குறைனா இந்த தோப்பில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிக்கு வந்து ஃபினான்சியல் பிரச்சனைனால அவங்க சரியான ஒரு ஊட்டச்சத்து தென்னைகளுக்கு கொடுக்காம இருக்கிறதுனால, இப்போ தென்னைகள் வந்து அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நம்ம வந்து ஊட்டச்சத்து கொடுத்துருந்தோம்னா, இந்த தென்னையெல்லாம் இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக காய்க்கக்கூடிய தருவாயில் வந்திருக்கும். நம்ம இந்த தென்னையை தோட்டத்தை வாங்கியிருந்தீங்கன்னா, கொஞ்சம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதத்துக்கு நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணினா தான் நமக்கு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய தருவாயில் இந்த தென்னை வந்து மாறும். மொத்த இடம்னு பார்த்திங்கன்னா 11.5 ஏக்கர் தான். 11.5 ஏக்கர் தான் நமக்கு இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயம், தென்னைகள் தான். தென்னைகளில் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா வள்ளியூர் சந்தையிலே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 75 ரூபா 73 ரூபா ரேட்டில் விலை போயிட்டு இருக்குது. தென்னை வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து 1 லிட்ரு 400, 385, 390 2-3 வெரைட்டிஸ்லேயும் வந்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அதனால் தென்னைக்கு தேங்காயோட விலைன்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஏறுமுகம் தான், நமக்கு இறங்குமுகம் கிடையாது. குறைஞ்ச இறங்குமுகம்னு பார்த்திங்கன்னா ஒரு 55 இந்த சாடைகளில் வரும் நமக்கு வந்து கிலோவுக்கு. அதனால் தென்னை இப்போ நல்ல ஒரு ஈல்டு கொடுத்துட்டு இருக்குது. இந்த தோட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா காய்ப்பு மரம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-120 மரங்கிட்ட இப்போ ஈல்டு கொடுக்கறதுக்கு ஈல்டு கொடுத்துட்டும் வருது. பச்சை, சிவப்பு நாட்டு மரங்கள் எல்லாமே கலப்பினத்தில் வச்சுருக்காங்க. சுற்றி நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து தான் நமக்கு தேவை இருக்குது. உங்களில் யாருக்காவது பிடிச்சிருந்துன்னா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கோ இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ்க்கோ உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ தேவைப்பட்டுன்னா தொடர்பு கொள்ளுங்க. ரோடெக் நெட்வொர்க்கை. இந்த தென்னந்தோப்புக்கு பாத வசதின்னு பார்த்திங்கன்னா தார் ரோடு, மெயின் ரோட்டில் இருந்து சப் ரோடு தான், சாயில் ரோட்டில் தான் நமக்கு இது அமைஞ்சிருக்கு. சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே தென்னந்தோட்டங்களில் தான் இருக்குது. இந்த தோட்டத்துக்கு சுற்றி உள்ள தோட்டத்தோட விலை நிலவரத்தையும் நீங்கள் கேட்டுக்காங்க. எல்லாமே 40 லட்சம் 30 லட்சம் அந்த ரேஞ்சில் சொல்லிகிட்டு இருக்காங்க. நமக்கு இது ஒரு ஏக்கருக்கு பார்ட்டி கேட்குறது 16 லட்ச ரூபா கேட்காங்க. பார்ட்டி ஒரு ஏக்கருக்கு 16 லட்ச ரூபா நமக்கு கேட்குறாங்க. பேசிக்கிடலாம். அதாவது விலை ஃபிக்ஸடு கிடையாது. விலை வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான். நமக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸு, ஒரு போரு எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களில் யாராவது அதாவது விவசாயம் சார்ந்த பயிர் பண்ணணும், அதே மாதிரி ஆடு மாடு வளர்க்கணும், ஆட்டுப்பண்ணை வளர்க்கணும், மாட்டுப்பண்ணை வளர்க்கணும், கோழிப்பண்ணை வளர்க்கணுன்ட்டு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, அப்படி இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள் ரோடெக் நெட்வொர்க்கை. தண்ணியோட உப்பு டெம்பரேச்சருன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட